அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக படிகாரம், அதாவது சீனிக்காரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. சீனிக்காரம் சுந்தரமாகும் இருக்கு அப்படின்னு சொல்லி, படிகாரம் அதாவது படிகாரம் என்ற சீனிக்காரம் சுண்ணமே ஆகும்போது சிந்துரமாகதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. அதற்கு முதல்ல அவங்க சுத்தி பண்ணிக்கிடணும். அதாவது சீனிக்காரத்தை பல முறையில் சுத்தி பண்ணலாம். அதில் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது வைத்தியத்துக்கு எளிமையாக சுத்தி பண்ணுது. அதாவது கல் சுண்ணாம்பு கீழே அப்படியே ஒன்று ஒன்றா கட்டியாக தான் இருக்கணும். கல் மரம் அடிக்கடியே வச்சுட்டே வரணும். நடு சென்டரில் அந்த சீனிக்காரத்தை, அதுக்காண்டி 1 கிலோ 1.5 கிலோன்னு வைக்கக்கூடாது. ஒரு 200 கிராம் அளவுள்ள அந்த சீனிக்காரத்தை நடுவில் கல் சுண்ணாம்புக்கு மேலே வைக்கணும். அதுக்கு மேலேயும் அந்த கல் சுண்ணாம்பை அடுக்கி வைக்கணும். அடுக்கி வச்சு தண்ணியை தெளித்து விடணும். தண்ணி தெளித்த உடனே அது நீந்து அமர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா அது ஓரளவு சுத்தியாக இருக்கும். மீண்டும் ஒருக்கா அதே போல் செஞ்சுக்கிடணும். எப்படி 2-3 தடவை செஞ்சிட்டோம்னா அதை நீங்கள் மருத்துவத்துக்கு அப்படியே கொண்டு போகலாம். அந்த சுண்ணாம்புல நீந்த படிகாரம் ஒரு உயர்ந்த மருந்து. வேறு முறையில் கொண்டு போனோம்னா பால் தண்ணி கலந்து அதில் படிகாரத்தை தூள் பண்ணி, அதாவது நம்ம வெடிப்பு செய்கிற மாதிரி அந்த பாலையும் தண்ணியும் கலந்து அதில் நம்ம படிகாரத்தை தூள் பண்ணி போட்டு நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு மறுபாண்டத்தில் இட்டு மறுநாள் பார்க்கும்போது அப்படியே அதாவது நம்ம கற்கண்டு போல், அதாவது இனி பார்க்க பளபளன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு சுத்தி. அது மாதிரி சுத்தி முறையில் பல முறை இருக்குது. அப்படி சுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த நம்ம சீனிக்காரத்தை, அதாவது படிகாரத்தை நம்ம சுண்ணத்துக்கோ மற்ற எதுக்கோ கொண்டு போகும்போது அது மருத்துவத்தன்மை அதிகமாக வாங்கியதாக இருக்கும். வாத வேலைக்கு கொண்டு போகிறவங்க வேறு முறையில் கொண்டு போவாங்க. அதாவது அண்டத்தை சுண்ணமாக்கி அந்த சுண்ணத்திலிருந்து நம்ம இந்த சீனிக்காரத்தை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முட்டை வெள்ளைக்கருவும் எரிக்கிழமை பாலில் 3 நாளைக்கு வச்சோம்னா 4ஆம் நாள் பார்த்திங்கன்னா அது தண்ணி போல் மேலே இருக்கும். அது அண்டச்சீர் நீர்னு பேர். அந்த அண்டச்சீர் நீரை வச்சு நீங்கள் அரைச்சி போடும்போது படிகாரம் உயர்ந்த முறையில் சுண்ணமாகும். அதனால் நம்ம வைத்தியர்கள் செய்கிறது தெளிவாகவும் பொறுமையாகவும் செய்யணும். அந்த படிகார சுண்ணத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு சுண்ணமாக நிறையா கொண்டு போகலாம். இந்த படிகார சுண்ணத்தையே மீண்டும் வேறு வேலைக்கெல்லாம் நம்ம கொண்டு போகலாம். அதனால் மருத்துவம் பார்க்குறவங்க நல்லா தெளிவாக பாருங்கள். இதிலே அடுத்த பதிவில் அந்த படிகாரத்தை நம்ம செந்தூரமாக்குத முறையாக இருக்குது. செந்தூரமாக்குத முறையில் ஏற்கனவே நம்ம வீடியோவில் அது உள்ள மூலிகளை நம்ம பார்த்துட்டே வரோம். அதாவது நாய்ப்பாகல் இலைச்சாறுலேருந்து இருக்குது. அது உயர்ந்த கற்ப மருந்தாகவும் போகும், வேத வேலைக்கும் போகும். அடுத்த பதிவில் அதை பற்றி பார்ப்போம். அதனால் வைத்தியர்கள் ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ரொம்ப பக்தியாகவும் இருக்கணும். ஏற்கனவே சித்தர்கள் நூலில் போகிறோமே வைத்தியர்கள் எப்படி இருக்கணும்னு நிறையா சொல்லியிருக்காங்க. கள் குடிக்கக்கூடாது, அதாவது மது சம்மந்தப்பட்டது, லாயுரி வஸ்துகள் சம்மந்தப்பட்டது. 2வது தியான முறையில் அதிகமாக இருக்கணும், ஒழுக்க முறை அதிகமாக கடைப்பிடிக்கணும்னு போட்டு பாடுவாங்க. அந்த முறையில் கடைப்பிடிச்சி நீங்கள் தியான முறையில் அதிகமாக போய் வாசியோகம் பண்ணி செய்யும்போது எல்லாமே உங்களுக்கு எளிதில் சித்தியாகும்.
அதனால் பொறுமையாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.